ஹை காய்ஸ், எனக்கு நம்ம 2005 ரிலீஸ் ஆன தி கேவ் அப்படின்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, பாறைகளுக்கு நடுவுல அழிஞ்சு போன ஒரு சர்ச்சும் அந்த சர்ச்ல இருக்கிற பழமையான பொருட்களை கண்டுபிடிக்க ஒரு டீம் போறாங்க. அங்க போகும்போது அதுக்குள்ள ஒரு பெரிய கேவ் இருக்கிறதும், அந்த கேவுக்குள்ள போனா நம்மளுக்கு தெரியாத நிறைய ஆச்சரியமான பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு டீம் உள்ள இறங்குறாங்க. உள்ள போன அவங்களுக்கு சாவ பயம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உள்ள என்ன இருக்கு, அதுக்கிட்ட அந்த உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த முழு படத்தோட கதை. சோ இப்ப கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை காமிக்கிறாங்க. ரொமேனியாவோட மூடப்பட்ட ஜெயிலுக்குள்ள சில ஆட்கள் அவங்களோட ட்ரக்கை எடுத்துட்டு உள்ள போறாங்க. போற வழியில பாறைகள்லாம் நடுவில் விழுந்து கிடக்கு. இறங்குங்க, நம்ம தேடி வந்தது மேலதான் இருக்கு, ஆரம்பிக்கலாம் பயணத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மலை மேல ஏறி போறாங்க. ரொம்ப தூரம் போன பிறகு உள்ள ஒரு சர்ச் இருக்கிறதா பாக்குறாங்க. நம்ம தேடி வந்த ட்ரெஷர் இதுக்குள்ளதான் இருக்கும், வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அது ரொம்ப பழங்காலத்து சர்ச். அதுக்குள்ள இருக்கிற நிறைய பொருட்கள் உடஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டே போறாங்க. அப்படி பார்த்துட்டு போகும்போது, பாஸ் நீங்க கேட்ட இடம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் குள்ள நடந்து போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே போறாங்க. சரி, அந்த கேவ் எங்க இருக்கு, அது இங்க தானே இருக்குன்னு சொன்னாங்க. போது அடி முட்டாள், அது மேலதானே நீ நின்னுகிட்டு இருக்கேன் போது கோமை வச்சு அதை உடைக்கிறாங்க. உடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நிக்கிற அந்த இடமும் உடையுது. அந்த சர்ச்சுக்கு மேல இருக்கிற பாறைகள் எல்லாம் செதறி இந்த சர்ச் அப்படியே முழுசா உடைச்சு போட்டுருது. இவங்களும் உள்ள என்னாச்சு, எல்லாம் ஓகே தானா, சரி வாங்க இங்க இருந்து போக பார்க்கலான்னு டார்ச் லைட் ஆன் பண்ணி வந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு அமானுஷமான சவுண்ட் கேக்குது. இப்போ கரண்ட் இயரை காமிக்கிறாங்க. இங்க இருக்கிற சில ஆபீசர் இந்த சர்ச்சையும் இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற பழங்காலத்து விஷயங்களை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி டீம் எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போதுதான் இந்த சர்ச்சுக்கு உள்ளேயே ஒரு கேவ் இருக்கு. அந்த கேவுக்குள்ள நிறைய பொருட்களும் ஹிஸ்டாரிக் சம்பந்தப்பட்ட பொருட்களும் இருக்கும். அது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு. இவ்வளவு ஆழத்துக்கு டைவ் பண்ணி நம்மளால போக முடியாது. அதுக்கான ப்ரொஃபஷனல் பர்சனை தான் கூப்பிடணும்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க, அவனை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லிட்டாரு. இந்த படத்தோட ஹீரோ டீமை காமிக்கிறாங்க. இங்க ஒரு பொண்ணும் 5 பசங்களும் இருக்காங்க. இதுல சில பேர் மட்டும் ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்துட்டு ரொம்ப ஆழத்துக்கு டைவ் பண்ணி போறாங்க. அவங்களால எவ்வளவு நேரம் பிரீத் பண்ண முடியுதுன்றதையும் ஒருத்தவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல டைலர் அப்படின்றவங்க தான் அந்த டீம்ல வந்து ஒரு சின்ன பையன். அவங்களோட அண்ணன் பேரு ஜாக். இவங்க 2 பேரும் தான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீமோட பாஸே ஜாக் தான். அவங்க தம்பியை பார்த்து, நீ ஆழமா தான் போற, ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போக தேவையில்ல, அடுத்த நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது டாக்டர் நம்மளுக்கு கால் பண்றாங்கப்பா, ஆன் பண்ணி பாருங்க போது, டாக்டர் ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க, நாங்க இப்போ ரீசெண்டா ஒரு சர்ச் பத்தி ரிசர்ச் பண்ணும்போது இங்க ஒரு கேவ் இருக்கு, அதுல தண்ணி அதிகமா இருக்கு, அதுக்குள்ள டைவ் பண்ணி போறதுக்கு உங்களால மட்டும் தான் முடியும், எனக்காக ஹெல்ப் பண்ண வரீங்களான்னு போது இப்பவே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு படத்தோட ஹீரோனை காமிக்கிறாங்க. இவங்க பேர் சார்லி. சார்லியை பார்த்த உடனே தம்பிக்கு குஷி ஆயிடுது. இங்க ஒரு பொண்ணு இருக்கா, சைட் அடிக்கலாம் சொல்லிட்டு போய் பேசுறாரு. அப்படி பேசிட்டே இருக்கும் போதுதான் அவர்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் பத்தி சொல்றாங்க. இவங்க டைவுக்காக யூஸ் பண்ற ஆக்சிஜனும் அதுக்கான கிட் எல்லாமே இவங்க ரெடி பண்ணது. கிட்டத்தட்ட 20 மணி நேரம் வரைக்கும் பிரீத் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிவைஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கேமராமேன் இருக்கான். அவன் தான் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷூட் பண்ண போறான். அவங்க கூட இவர் தான் வரப்போறாதுன்னு சொல்லி ஹீரோனி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனி ஒரு சயின்டிஸ்ட் அண்ட் இங்க இருக்கிற சின்ன சின்ன உயிரினத்தை பத்தியும் அவங்களுக்கு டீட்டெயிலா தெரியும். பேசிட்டே இருக்கும் போது இப்ப டக்குன்னு அண்ணன்கார வரான் ஜாக். நைஸா ஹீரோனி கிட்ட பேசிட்டு அவங்கள கூட்டிட்டு போறான். அடாப்பாவே சைடு கேப்ல அவளுக்கு ஷேர் பண்ணிட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சோகமா இருக்கும் போது இப்போ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஜாக்கும் என்ன சொல்றாருன்னா, நம்ம இங்க ஒரு 12 நாள் இருக்க போறோம். இந்த 12 நாளுக்குள்ள டாக்டருக்கு என்னென்ன தேவையோ அந்த உதவியை நம்ம பண்ண போறோம். நம்மளோட பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ளூ பிரிண்ட காமிக்கிறாங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு, இந்த கேவ் எவ்வளவு எட்ஜ் வரைக்கும் போகுதுன்னு சொல்லி டீட்டெயிலா பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஜாக்கும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, சோ உள்ள டைவ் பண்ணி போகும்போது ஒரு நிறைய ரிஸ்க் இருக்கு, அதனால பர்சனா உள்ள இறக்குறோம், அதுக்கடுத்து நம்ம டீம்ல இருக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களும் இதுக்குள்ள போலாம், எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் கேட்டுட்டு போறாங்க. அந்த டைம்ல ஹீரோனியும் அங்க ஒரு பொண்ணு இருப்பா. அவகிட்ட உங்க டீம் பத்தி சொல்லுங்க அப்படிங்கும் போது அந்த பொண்ணு, என்னோட அப்பா தான் முதல்ல இந்த டைவ்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு, அவர் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அந்த டைம்ல ஜாக் பார்த்தாரு. சோ சின்ன வயசுல இருந்து ஜாக் இந்த ப்ரொஃபஷனலுக்கு வந்துட்டா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, இவனுக்கு அடுத்தது இவன் தம்பி வந்துட்டா, அப்படியே எங்க டீம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆயிடுச்சு, இப்ப நாங்க இதை ப்ரொஃபஷனலா பண்றோம் அண்ட் எல்லாருக்கும் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படின்றாங்க. இந்த பொண்ணுக்கு மலை மேல ஏறதுல எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். டாக்டர் வந்து ஜாக்கையும் டைலரையும் கூப்பிட்டு கேவ பத்தியும் அதுக்குள்ள இருக்கிற ஹிஸ்டாரிக் ஸ்டோரி பத்தியும் சொல்றாங்க. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க நிறைய டீமன் இருந்ததாகவும் அந்த டீமனை இந்த கேவ்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேலதான் இந்த சர்ச் இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லப்படுறாங்க. போது இதை கேட்ட ஜாக்கும், அப்படியா, அப்ப இந்த டீமன் என்ன பண்ணாங்க, டீமன் கூட சண்டை போட்டாங்க, ஜெயிக்க முடியல, தோத்துட்டாங்கப்பா, இதுதான் கதை. சோ நாளையில இருந்து நம்ம இந்த கேவ்குள்ள போறதுக்கான பிளானிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்ப அடுத்தனா எல்லாமே இந்த கேவ்குள்ள போறாங்க. அது ரொம்ப ஆழமா இருக்கு. சோ கயிறெல்லாம் வச்சு உள்ள இறங்குறாங்க. இறங்குன உடனே அங்க இருக்கிற டீம் எல்லாமே அதுக்கான லைட்டிங் அரேஞ்ச் எல்லாம் பண்றாங்க. ஜாக்
ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ராப்பரான ஆக்சிஜன் எடுத்துக்கோ, இதுக்கான தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நாங்க சொல்றோம், அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு எங்க டீம்ல பிரேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாரு. அவரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள். சொல்லி முதல்ல இறங்க, நீ போய் எல்லாத்தையும் மார்க் பண்ண பிறகு உன்னை ஃபாலோ பண்ணி நாங்க வரோம் அப்படின்றத சொல்றாங்க. டெய்லருக்கு இது பிடிக்கல. முதல்ல அவன் தான் போனேன்னு நினைப்பான். பட் அவங்க அண்ணன் அலோ பண்ண மாட்டாங்க. சொன்னாலும் கொஞ்சம் அப்செட்டா இருப்பா. இப்போ பிரேக்ஸ் போக ஆரம்பிக்கிறாரு. அவர் போற இடம் ஃபுல்லா மெஷர் பண்ணிட்டே போறாரு. நம்மளோட ஆக்சிஜனோட லெவல் எப்படி இருக்கு, அவரோட ஹார்ட் பீட் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவர் போயிட்டே இருப்பாரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு. இப்ப சடனா கேமரா ஆஃப் ஆயிடும். இதனால ஜாக்கும் டெய்லர் இப்ப நீ இப்போ அவனுக்கு என்னாச்சு நமக்கு கண்டுபிடிக்கணும்னா சடனா கேமரா ஆன் ஆயிரும். அவனு ஓகே தான் கைஸ், நான் இப்போ 2.5 மீட்டர் தள்ளி வந்துட்டேன். இந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி குறைவா தான் இருக்கு, இங்க நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி எது ஒண்ணு வேகமா போற மாதிரி தெரியுது. டக்குனு இவங்க பயந்து போறாங்க. எல்லாம் பயப்படாதீங்க, இது ஒரு பெரிய சைஸ் ஏரினா பார்க்க டைலர் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ சிக்னல் கட் ஆயிடுது. இதனால அவரோட ஃப்ரெண்டும் என்ன ஆச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது பாஸ் அப்படின்னு கேட்கும் போது ஜாக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், சரி அவனுக்கு ஏதோ ஆயிரம் போது நம்ம அப்படி தனியா அவனை விடக்கூடாது, எல்லாம் ரெடியாங்க, நம்ம இப்ப போக போறோம் அப்படின்ட்டு கூட டாக்டரும் ஹீரோனியும் வருவாங்க. சோ அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போயிட்டே இருப்பாங்க. அப்படி அது உள்ள ரொம்ப ரொம்ப தூரம் போகும். அவங்க பிரீத் எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ள போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஜாக்கும் அவரோட ஃப்ரெண்டும் முதல்ல அங்க போயிடுவாங்க. போன உடனே திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்து கிடக்கும். பிரேக் எங்க இருக்கேன்னு கேட்கும்போது இங்க வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் காமிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவான். அங்க படத்தோட ஸ்டார்டிங்ல சில ஆட்கள் இங்க விழுந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஷூஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி இங்க சில ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்றத இவங்க நோட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் எங்க ஹீரோனியும் டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. அப்படி வந்துட்டே இருக்கும் போது இப்போ எங்க டீம்ல இன்னொன்னு ஒருத்தர் இருப்பாரு, சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து செக் பண்றவரு. அவர் வந்துகிட்டே இருக்கும் போது டெய்லர் நீங்க முன்னாடி போனா இதை செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கயிறு எல்லாத்தையும் மெஷர் பண்ணிட்டே வரும். அவரும் கொஞ்ச நேரம் பிரீத் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரு எலி மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சர் செத்து கிடக்கும். என்ன இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது ஏதோ ஒரு கிரியேச்சர் அப்படி மேல வந்து அவர் மேல குதிச்சிரும். அவரை எடுத்துட்டு போக முயற்சி பண்ணும். அவரும் தண்ணிக்குள்ள விழுந்து அதை தள்ளி விட்டுட்டு ஓட முயற்சி பண்ணுவாரு. அப்படி ஓட முயற்சி பண்ணும்போது அவர்கிட்ட இந்த ஆக்சிஜன் கேன் வெடிஞ்சிரும். இதனால ஜாக்குக்கும் அவங்க டீமுக்கும் பயம் வந்துடும். போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் ஓகேவான்னு கத்திட்டே இருக்கும்போது இப்ப வேகமா டாக்டர் ஹீரோயின் டெய்லர் வந்துடுறான். இவங்க கூட போனா நம்ம ஃப்ரெண்ட் எங்கடா ஆச்சுன்னா அவன் எங்க போனான்னு தெரியல, அவன் கத்துற சவுண்டு கேட்டு தான் நாங்க வேகமா ஓடி வந்தோம், நாங்க போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜாக்கும் அவரோட ஃப்ரெண்டும் நீச்சல் அடிச்சுட்டு போவாங்க. அப்படி போய் பார்த்தா முன்னாடி பாறைகளை விழுந்து கிடக்கும். அந்த பாறைகளை ஒவ்வொன்றா எடுக்கும் போது அந்த பாறைகளுக்கு நடுவுல தான் அவரோட ஃப்ரெண்டு கீழே விழுந்திருப்பாரு. அவர் மேலதான் பாறைகள் இருக்கும். அவர் இறந்துட்டாரு. அவரோட உடலை மீட்கணும் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இன்னும் பாறைகள் அவங்க மேல விழ ஆரம்பிச்சிடும். வந்த பாதை அப்படியே லாக் ஆயிரும். நடந்த சம்பவத்தை ஜாக் அவங்க டீம்ல இருக்கிறவங்க சொல்லும் போது இப்ப இவங்களுக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்துகிட்டு இருக்கும். இவ்வளவு ரிஸ்கான இடத்துல நம்ம வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஜாக்கும் இப்போ இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும், அதுதான் நம்ம முதல்ல யோசிக்கணும். சரி நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இங்க எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்றோம் போது டாக்டரும் நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம், நம்மளை காப்பாத்த சில ஆட்கள் வருவாங்கன்னும் போது நாங்களே எங்களை காப்பாத்திப்போம். இப்ப ஜாக்கும் அவரோட ஃப்ரெண்டும் இங்க எப்படி தப்பிக்கலாம் சொல்லி ஒரு பாறைகளுக்கு வழியா பூந்து போயிட்டு இருப்பாங்க. எங்க டாக்டரும் ஹீரோயினும் அங்க தண்ணியை வச்சு அதுக்குள்ள என்னென்ன உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு செக் பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டான உயிரினங்கள்லாம் இருக்கு. இது வினோதமா இருக்கு. இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஜாக் போயிட்டே இருக்கும் போது ஒரு சந்து மாதிரி இருக்கும், ரொம்பவும் குறுகலா இருக்கும். ஆனா இப்படியும் உள்ள போயிருவாங்க. போய் பார்த்தா இப்போ அவருக்கு முன்னாடி நிறைய தேல்லாம் இருக்கும். தேலை பார்த்த உடனே என்ன வெளியே இழு அப்படின்னு கத்தும் போது இப்போ ஒரு மான்ஸ்டர் வந்து ஜாக் அப்படியே இழுத்துட்டு போயிடும். இதை பார்த்து ஒரு ஃப்ரெண்டும் ஜாக் காப்பாற்றணும்னு நினைக்கும் போது ஜாக் அவர்கிட்ட இந்த கன் வச்சு ஷூட் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிருவாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டும் ஜாக்கும் வேகமாக வந்து ஓடி வருவாங்க. சீக்கிரமா மெடிசன் எடுத்துருவாங்க. ஜாக்கு கடிப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவார். ஜாக்கோட முதுகுல ஆழமான கீரல்கள் இருக்கும். அவரு அந்த மாஸ்டரோட வாழை மட்டும் கட் பண்ணிருப்பாரு. இதை வச்சு ஹீரோனியும் ரிசர்ச் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டே இருக்கும்போது இது ரொம்ப வினோதமான கிரியேச்சர் அண்ட் இது ரொம்ப பயங்கரமானது, இது கிட்ட இருந்து நம்ம தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, இது மாதிரி ஒரு கிரியேச்சரை நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லைன்னும் போது பிரேக்ஸ் வந்துடும். இப்படி ஒரு மோசமான இடத்துல எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நீங்களாம் மனுஷனாலே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கோஆபரேட் அங்க வந்து போவான். ஜாக்குக்கும் இதுக்கடுத்து இங்க இருந்த ஆபத்து, ஸோ உடனே உங்க திங்ஸை பேக் பண்ணுங்க, இங்க இருந்து நம்ம கிளம்ப பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்போ அங்க மனுஷங்களோட எலும்புகள்லாம் இருக்கும். அந்த எலும்புகள்லயே ஆழமான கீரல்கள் இருக்கும். அந்த கிரியேச்சர் ரொம்ப பயங்கரமானது, அது கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொல்லி பயந்து எல்லாம் போயிட்டு இருக்கும். ஜாக்குக்கும் அந்த இடம் போயிடுச்சு. ஸோ எந்த வழியா போறதுன்னு சொல்லி எங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல பிரேக்ஸ் நம்பி வரது ரிஸ்க் தான் நினைக்கிறேன், என்கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு, இங்க என்ன ஆபத்து இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு விலங்கு இருக்கு, அதோட சிக்னல் எனக்கு தெரியுதுன்னு போது அப்படியா எக்ஸாக்டா நீ சொல்லு எங்க இருக்குன்னு போது எனக்கு அது தெரியல, ஆனா சைடு போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு அங்க வந்து போயிடுறான். இப்ப போயிட்டே இருக்கும்போது சரி கொண்டா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஜாக் சொல்லிடுவாரு. அங்க இருக்கிற ஆட்கள்லாம் ஜாக் வந்து நிதானமா இல்ல, அவன் அந்த விலங்கு கடைசியில இருந்தா கொஞ்சம் வித்தியாசமா ரேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம போறது எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும் தோணுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி பேசி இருப்பாங்க. இவங்க தூரமா இருந்து பேசுறது விஷயம் எல்லாமே ஜாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கும். அவனும் அப்செட் ஆகி தனியா உட்காந்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஜாக்கோட ஃப்ரெண்டும்
டைலர் கிட்ட வந்து இங்க பாரு உன் அண்ணன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான், அவனுக்கு நீதான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அவனும் கிட்ட போ நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நடந்து ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்க ஒரு தண்ணியை பார்த்திருப்பாங்க. சோ இதுக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கு செக் பண்ணலாம்னு சொல்லி ஜாக் பார்த்துட்டே இருக்கும்போது நல்ல அந்த கேமராமேன் கேமரா எடுத்துட்டு வந்து அவனோட முகத்தை காமிச்சிட்டே இருப்பாரு. இது அவனுக்கு கோவம் வந்துடும். இந்த டைம்ல இதெல்லாம் கவர் பண்ண அவசியமா சொல்லி கேமரா பிடிங்கி தண்ணீரை தூக்கி போட்டுருவாரு. அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்ப ஆரம்பிச்சிடும். ஜாக்கும் சாரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அப்படி சொல்லிடு, சரி வாங்க நம்ம டைவ் பண்ணிட்டு உள்ள போனோம்னு சொல்லி டைவ் பண்ணிட்டு உள்ள போவாங்க. அப்படி போகும்போது ஒரு உள்ளே ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். சோ இது வழியா நம்ம போனா சேஃப்னு ஜாக் சொல்லுவான். ஆனா ஹீரோனியும் டாக்டரும் இது ரொம்ப ஃபோர்ஸா போகுது, இது எந்த வழியா போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதனால போக வேணாம், வெயிட் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு போலான் போது நான் தானே இந்த டீமோட கேப்டன், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், இந்த வழியா தான் நீங்க வரணும்னு சொல்லிட்டு அவ ஒருத்தங்களா பேரா கீழே குதிக்க சொல்லுவான். அங்க சில ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒன்னே நம்மள ஒரேடியே சொர்க்கத்துக்கு அனுப்பதான் பிளானிங்ல இருக்காங்க போல, அப்படியா போடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி குதிக்கும் போது டாக்டர் மட்டும் ஒருமா விழுந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பார். இப்போ ஹீரோவும் ஹீரோனிய பிடிச்சிட்டு இப்படி குதிக்க பாப்பாரு. ஆனா சடனா அவங்களை ஏதோ ஒரு மிருகம் பிடிச்சிரும், அவங்களால கீழே குதிக்க முடியாது. ஹீரோ மட்டும் கீழே போயிடுவாரு. ஹீரோ கீழே விழுந்துருவாரு. விழுந்து எழுந்து பார்த்தா ஹீரோனியும் கீழே விழுந்துருவாங்க. உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானே? நான் ஓகே தான். தண்ணிக்குள்ள ஏதோ இருக்குன்னு டைலரோட ஃப்ரெண்டும் கீழே குதிச்சிருவான். ஆமா தண்ணிக்குள்ள ஏதோ இருக்கு, எனக்கும் அப்படித்தான் ஃபீல் ஆகுதுன்னு கீழே போய் பார்த்தா அது ஏதோ எலக்ட்ரிக் ஃபிஷ் மாதிரி ஒன்னு ரொம்ப லென்த்தா தண்ணிக்குள்ள பூந்து போயிட்டு இருக்கோம். இவங்களும் நம்ம அது ஒண்ணும் பண்ணா அது நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ எல்லாருமே டீமா சேர்ந்துருவாங்க. ஆனா டாக்டர் மட்டும் மேலே இருப்பாரு. அவரை காப்பாற்றணும்னு சொல்லும் போது அவரும் கீழே வந்து விழுந்துருவாரு. ஆனா அவர் காலில் ஆல்ரெடி அடிபட்டனால அந்த ரத்தம் தண்ணியில பட மான்ஸ்டர் அங்க வந்துடும். அவரை இழுக்க முயற்சி பண்ணும். இதை பார்த்த ஜாக்கும் நீங்க எங்க இருங்க, நான் அவரை காப்பாத்த போறேன்னு சொல்லி அப்பதான் போவான். அவரை காப்பாத்த முயற்சி பண்ண அந்த ஒரு மாஸ்டர் அவரை இழுத்துட்டு பாறைகளுக்கு நடுவில் இழுத்துட்டு போயிடும். ஜாக்கும் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க சார், நான் வந்துடுறேன் போது அது அப்படியே அவரை தரன்னு பாறைகளுக்கு நடுவில் நசைக்கு இழுத்து தூக்கிட்டு போயிடும். டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, இங்கே வெயிட் பண்ண வேணாம், வாங்க நம்ம போலான்னு போது ஃப்ரெண்டும் இல்ல ஜாக் வரட்டும், நம்ம எல்லாம் ஒன்னா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப தண்ணிக்குள்ள ஏதோ பூந்து போது எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கும் அங்க வரா, இங்க இருக்க வேணா நம்ம போலாம், டாக்டர் கத்து நம்ம கூட வர மாட்டாருன்னும் போது ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அவர் அப்பவே சொன்னாரு இங்க ஆபத்து இருக்க போக வேணாம், நீ தானே எங்களை கூட்டிட்டு வந்த, ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்துக்கணும், அவரை நீ தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லி கத்துவாங்க. அவர் போயிட்டாரு. இப்ப தண்ணியை விட்டு வெளியே வந்துருவாங்க. அங்க அந்த பாறைகளை பார்ப்பாங்க. ஹீரோனியும் அந்த தண்ணி போறதை பார்த்துட்டு இது போற வழியை நோக்கி போனா நம்ம அந்த குகையை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாக்கும் இல்ல, நம்ம பாறைகள் மேல ஏறி போலாம், பாறைகளுக்கு உச்சில நம்ம போற மாதிரி வழி இருக்கும், அதனால வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு. அங்க இருக்கிற இன்னொன்னு போனும் சில ஆட்களும் நம்ம எதுக்கு இங்க இருக்கிற இன்னொன்னு ஒரு கவுகா வழியா போக கூடாது, அது வழியா போனா நம்ம இந்த குகையை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தவனும் ஒரு வழியை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஜாக்கும் இந்த மலையோட எட்ஜுக்கு போயிடலாம், அதுதான் நம்மளுக்கான நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாரு. இதனால ஈரனுக்கு கோவம் வந்துடும். அவளும் டெய்லர் கூப்பிட்டீங்க பாரு, அண்ணனை எப்ப அந்த மாஸ்டர் கடிச்சதோ அதுல இருந்து அவன் வித்தியாசமா பண்றான், அவளுக்கு அவனே என்ன பண்றான்னு தெரியல, இதனால அவனை நம்பி என்னால வர முடியாது, அது ரிஸ்க் அதிகம், திரும்பவும் போய் மாஸ்டர் கிட்ட சாக வானாங்க அப்படின்னும் போது இந்த விஷயம் இல்ல ஜாக்குக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஜாக்கும் சைலண்டா இருப்பான். ஜாக்குக்கும் அப்பப்ப தலைவலிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த பொண்ணு துரு என்ன பண்ணுவா, நான் மேல ஏறி போகிறேன், குகைக்கு வழியா தப்பிச்சு போடலாம்னு சொல்லி அந்த பாறைகளுக்கு மேல வேகமா ஏற ஆரம்பிக்கிறான். இதனால ஜாக்கும் இந்த பொண்ணு சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன்றான். இப்ப பாரு எவ்வளவு வேகமா போறா, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னும் போது நீ ஒன்னும் பயப்படாத, நான் வேகமா மேல போயிடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வேகமா அந்த பாறைகளுக்கு மேல ஏறி போயிட்டே இருப்பா. போற இடம் ஃபுல்லா கயிறை வந்து லாக் பண்ணிட்டே போவா. அப்படி போகும்போது அந்த பாறைகளோட எட்ஜுக்கு போயிடுவா. அங்க ஒரு குகை இருக்கும். அந்த குகை மேல ஏறிட்டு நாங்க ஏறி வந்துட்டேன், இந்த இடம் சேஃப் தான் போது ஓகே சேஃப் தானே, நாங்களாம் வரலாமான்னு சொல்லிட்டு கயிறு கட்டி எல்லாம் மேல போனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு ஏதோ அங்க நகர்தேன்னு சொல்லி லைட் அடிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அது அப்படியே அந்த பொண்ணு பிடிக்க வரும். ஆனா அவ பயத்துல பாறையை விட்டு அப்படியே குதிப்பா. ஆனா அவ ஆல்ரெடி கயிறு எல்லாம் கட்டி வச்சனால எப்படியோ விழாம அங்க தொங்கிட்டு இருப்பா. எனக்கு காப்பாத்துங்க, இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு அவ கத்திட்டே இருப்பான். எல்லாமே அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி இழுப்பாங்க. ஆனா அந்த கயிறு நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கும். அவங்களால இழுக்க முடியாது. நீ ஒன்னும் பயப்படாத, நான் மேல வரேன் அப்படின்னு சொல்லி ஜாக் மேல வேகமா ஏறுவான். அப்படி ஏறும்போது அந்த மான்ஸ்டர் இந்த பொண்ணு கிட்ட வர ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு அந்த இடத்துட்டு தப்பிக்கணும்னு சொல்லி ஒரு பாறையில இருந்து இன்னொரு பாறை வழியா குதிக்க முயற்சி பண்ணுவா. அப்படி குதிக்கும் போது கையில இருந்த நெருப்பா அந்த மாஸ்டர் மேல தூக்கி போட்டு குதிச்சு தப்பிச்சிருவா. நான் தப்பிச்சுட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இப்போ சடனா அந்த மாஸ்டர் பறந்து வந்து அந்த பொண்ணோட முதுகுல வயிற்றுல அதோட நெகத்தை வச்சு கீறிட்டே இருக்கும். ஆனா இவ கையில இந்த ஸ்ப்ரேவை வச்சு அதை ஃபுல்லா எரிச்சிருவா. அது அப்படியே எரிஞ்சு கீழே விழுந்து இறந்து போயிடும். அந்த பொண்ணோட உடம்புல எக்கச்சக்கமான கீறல் பட்டனால ரத்தம் நிக்காம அப்படியே இறந்து போயிடுவா. இதை பார்த்து ஜாக் ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். நம்ம கூட்டிட்டு வந்து எல்லாருமே நம்ம கண்ணு முன்னாடி இறந்து போறாங்கன்னு சொல்லி ரொம்ப அப்செட் ஆயிடுவான். இதெல்லாம் பார்த்து ஹீரோனியும் நான் திரும்ப உங்க கூட வர முடியல, நாங்க தண்ணி வழியா தான் போக போறோம், யாரும் என் கூட வரீங்களோ வாங்க அப்படின்னு பிரேக்ஸ் நானும் அவங்க கூட தான் போறேன் போது எப்படி நம்ம ஃப்ரெண்டை விட்டு வேற ஒரு டீமுக்கு போவேடா, இதெல்லாம் சரியில்லைன்னு போது இங்க பாரு எனக்கு உயிர் தான் முக்கியம், நான் அவங்க கூட தான் போக போறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டீமா போக பார்ப்பாங்க. ஹீரோனியும் டெய்லரையும் நீயும் என் கூட வரையான போது இல்ல நான் என் அண்ணன் கூட தான் போக போறேன்னு சொல்லி இந்த ஜாக்கும் அவங்களோட ஆட்களும் பாறைகளுக்கு மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. போவாங்க. இவங்க தண்ணி வழியா போக ஆரம்பிப்பாங்க. இப்படி ஜாக்கும் உங்க டீம்ல இருக்கவங்க போயிட்டே இருக்கும்.
போது திடீர்னு அந்த இடம் குளிர ஆரம்பிக்குது. ஃபுல்லா பனிகளா இருக்கும். அப்படி பாறை வழியா கீழே இறங்கி போவாங்க. போகும்போது கார் ஸ்லிப் ஆகி அவரோட ஃப்ரெண்டு கீழே விழுந்துருவாரு. அவரை பிடிக்க போய் டெய்லரும் ஜாக்கும் கீழே விழுந்துருவாங்க. அவங்க ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. கீழே ஒரு பாறையில இருக்கும். ஆனா அந்த பாறைகளுக்குள்ள சூடா இருக்கும். அந்த இடத்துல மனுஷங்களோட எலும்புகள்லாம் இருந்திருக்கு. இவங்க சொன்ன அந்த ஹிஸ்டாரிக் ஸ்டோரி படி இங்க நிறைய மான்ஸ்டர்களுக்கும் மனிதருக்கும் சண்டை நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோனியும் அவங்க டீம்ல இருக்கவங்க போயிட்டே இருக்கும் போது தரைக்கு வந்துருவாங்க. ஆனா அங்க ஒரு மாஸ்டர் இருக்கும். அது இவங்க எல்லாம் வேட்டையாட ஆரம்பிக்கும். கத்தி கதறி எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. இங்க ஜாக் அந்த தண்ணி பார்க்க ஜில்லுன்னு இருக்கு. அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே இருக்கிற தண்ணி இது வழியா தான் உள்ள வருது. சோ இந்த வழியா நம்ம வெளியே தப்பிச்சு போயிடலாம், வாங்க நம்ம போலான்னும் போது டெய்லரும் இது நம்ம வழி கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம டீம்ல இருக்கவங்க அவங்க கூட்டிட்டு வரான் போது அவங்க நம்ம பேச்சு கேட்க போயிட்டாங்க போது ஜாக் நீ என்ன சொல்லியிருக்க, நம்மள நம்பி வந்தவங்கள நம்ம தானே கைட் பண்ணணும், நான் அவங்கள போய் கூட்டிட்டு வர போறேன் போது ஜாக் கோவப்பட ஆரம்பிப்பான். இதை அவன் ஃப்ரெண்டு பார்த்து நீ சரியில்லை, நீ இப்படி பண்ணக்கூடாது. ஜாக்கோட கண்ணு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மாறுறத இவங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் நோட் பண்ணுவாங்க. இப்ப டெய்லரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடணும்னு சொல்லி தண்ணி வழியா போவார். போகும்போது இப்போ பிரேக்ஸ்டன் கத்திக்கிட்டு இருப்பான். உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அவட ஒரு மாஸ்டர் தர தண்ணி இழுத்துட்டு போகும். உன்னை நான் காப்பாத்தேன்னு சொல்லி இவனும் கோவாக்குள்ள பூந்து போக ஆரம்பிப்பான். பார்த்தா அவன் அப்படியே அந்த மாஸ்டர் பாறைகளை குத்தி வச்சிருக்கும். அவனால நகர முடியாது. இப்போ யாரோ கத்துற சவுண்ட் கேட்கும். வேகமா ஓடி போய் பார்த்தா ஹீரோனே உயிரோட தான் இருப்பா. பாவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி வழியா போவாங்க. அப்படி தண்ணி போக போக அதிகமாயிட்டே இருக்கும். பாறைகளுக்கு எட்ஜில மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு உள்ள போவாங்க. இப்படி உள்ள போய் பாறைகளை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா ஹீரோனி அதிகமா தண்ணி குடிச்சிட்டா மூச்சு விட முடியாம கஷ்டப்படுவாங்க. ஹீரோ காப்பாத்திடுவார். உனக்கு ஒண்ணும் இல்ல, வா நம்ம எங்கேயாவது போயிடலாம் போது இப்போ ஒரு சவுண்ட் கேட்கும். திரும்ப ஏதோ ஒரு மாஸ்டர் கிட்ட வந்து நினைச்சிட்டு கத்தி எடுத்துட்டு கிட்ட போற பார்த்தா அந்த கேமராமேன் தான். எனக்கு ஒண்ணும் ஆகல, வாங்க நம்ம போறேன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஜாக் இருக்கிற இடத்த நோக்கி வருவாங்க. அதே இடத்துல இங்க ஜாக்கும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த இடத்த செக் பண்ணும்போது இப்போ அந்த இடத்துக்குள்ள நிறைய மான்ஸ்டருங்க இருக்கிறத இவங்க பாத்துருவாங்க. அது கிட்ட இருந்து தப்பிச்சு ஓரமா ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டெய்லரும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துருவாங்க. டெய்லர் கிட்ட ஜாக்கும் இந்த இடத்துல மான்ஸ்டருங்க இருக்கா, இதுங்க நம்ம சத்தத்தை வச்சுதான் நம்ம இருக்கிறதா கண்டுபிடிக்கிறது, அதனால நம்ம பொறுமையா அந்த தண்ணிக்குள்ள இறங்கணும். தண்ணிக்குள்ள போயிட்டோம்னா அந்த மான்ஸ்டர் நம்மள ஒன்னும் பண்ணாது. திசை திருப்பி அந்த தண்ணிக்குள்ள போகணும், என்ன பண்றதுன்னு போது நம்ம கிட்ட ஆக்சிஜன் இருக்கு, அதை தூக்கி போடலாம், அந்த சத்தத்தை அது போயிடும், நம்ம தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிப்பாங்களா. அந்த மான்ஸ்டருங்க ரொம்பவும் ஷார்ப்பா இருக்கும். அந்த தூக்கி போட்ட கேஸோட சவுண்டையும் கேட்கும். அங்க ஓடுற மனுஷங்களோட காலடி சத்தத்தையும் அது தெளிவா. அந்த டைம்ல கேமராமேன அதுங்க மறுகையா பண்ணிடும். இதை பார்த்து ஜாக்கும் அந்த பாறைகளுக்கு மேல ஏறி டெய்லர் நீங்களும் மத்த ஆட்களும் தண்ணிக்குள்ள போங்க, இதுங்களை நான் பாத்துக்கிறேன் சொல்லி அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆக்சிஜன் கேன்ல நெருப்ப போட்டு அது மேல தூக்கி போட்டுவா. அதுங்க அப்படியே வெடிஞ்சு சதறிடும். பாதி பேர் தண்ணிக்குள்ள வேகமா ஓடுவாங்க. ஆனா அந்த மாஸ்டர் தண்ணி கிட்டயும் வர ஆரம்பிக்கும். ஆனா அதுங்களை தள்ளி விட்டுட்டு இவங்க குதிக்கும் போது பாறைங்களை எல்லாம் அது மேல விழுந்துடும். இப்போ ஜாக்கும் நான் இதுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு மான்ஸ்டர் அடிக்கிறதுக்காக வேகமா குதிப்பான். அவன் மேலேயும் பாறைகள் விழுந்துடும். இப்போ அந்த மான்ஸ்டரோட உடம்புல ஒரு சிம்பிள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு டைவ் அடிச்சுட்டே கடைசியில ஹீரோவும் ஹீரோனியும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த குகையை விட்டு வெளியே வந்துருவாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. டெய்லரும் அவரோட ஃப்ரெண்டை நீங்க சேஃபா டிராவல் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க அப்படின்றத சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டாரு. ஹீரோனி கிட்ட வராரு. அவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இதை பார்த்து ஹீரோனியும் எனக்கு தெரியுது, நீ வானா நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன், நீ என்கிட்ட ஒண்ணு சொன்னியே இந்த மாஸ்டரால குகைக்குள்ள ரொம்ப வருஷம் உயிரோட இருக்க முடியும், அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது ஹீரோனியும் கிட்ட வரா. நான் ஒரு கெஸ்ட்ல தான் சொன்னா அவங்களால குகைக்குள்ளதான் இருக்க முடியும், ஆனா அவங்களால வெளியும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அவளோட கண்ணை காமிப்பா. அவளோட கண்ணும் அவங்க அண்ணனோட கண்ணு மாதிரியே இருக்கு. ஹீரோவும் என்ன சொல்றேன்னும் போது டக்குன்னு அந்த பொண்ணு வேகமா அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிருவா. அவளை பிடிக்கிறதுக்காக ஹீரோ ஓடுவாரு. ஆனா அவ டக்குன்னு மறைஞ்சு போயிடுவா. ஹீரோ தன்னோட அண்ணன் உயிரோட இருக்கானா இல்லையா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம குழம்பி நடுவுல யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்ட்ல மாஸ்டரோட முதுகுல எல்லாம் ஒரு சிம்பிள் இருந்ததா நம்மள காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களா உண்மையான மாஸ்டர் கிடையாது, மான்ஸ்டரால இன்ஃபெக்ட் ஆன மனுஷங்க தான் உள்ள மான்ஸ்டரா மாறிட்டாங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.